ஹலோ guys, I'm Varun. ஒரு நாளைக்கு ஆவரேஜா 2,20,000 பேசஞ்சரை ஹேண்டில் பண்ணக்கூடிய வேர்ல்டுல ஒன் ஆஃப் த பிசியஸ்ட் ஏர்போர்ட்டான லண்டன்ல இருக்கக்கூடிய ஹீத்ரூ ஏர்போர்ட்ல கடந்த வெள்ளிக்கிழமை 21 மார்ச் 2025 இந்த ஏர்போர்ட்டுக்கு வழக்கமா எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பவர் ஸ்டேஷன்ல ஃபயர் ப்ரோக் அவுட் வந்து ஏற்படுது, தீ விபத்து வந்து ஏற்படுது. இந்த நியூஸ் தெரிந்த உடனே அந்த ஃபயர் ஸ்டேஷனுக்கு 10 ஃபயர் இன்ஜின்ஸ் வந்து அந்த பவர் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கப்படுது. 100க்கும் மேற்பட்ட ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து அந்த ஃபயரை வந்து கண்ட்ரோல் கொண்டு வர பாக்குறாங்க. ஹீத்ரூ ஏர்போர்ட்டுக்கு வழக்கமா எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணக்கூடிய பவர் ஸ்டேஷன்ல ஃபயர் ப்ரோக் அவுட் ஏற்பட்டனால அந்த ஹீத்ரூ ஏர்போர்ட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியில வந்து பவர் அவுட்டேஜ் வந்து ஏற்படுது. அதனால அந்த ஹீத்ரூ ஏர்போர்ட்ல லேண்ட் ஆக இருந்த அனைத்து ஃபிளைட்டும் வந்து அதர் ரூட்டுக்கு டைவர்ட் பண்ணப்படுது. அந்த ஹீத்ரூ ஏர்போர்ட்ல ரெடியா டேக் ஆஃப் ஆக இருந்த ஃபிளைட்டுகள் அனைத்தும் வந்து கேன்சல் பண்ணப்படுது. மொத்தமா ஒரு நாள் ஃபுல்லா ஹீத்ரூ ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணப்படுது. க்ளோஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு நாள்ல 1350 ஃபிளைட் சர்வீஸ் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ரீசன் காரணமா இந்த ஏர்போர்ட்டையும் 700 மீட்டர் ரேடியஸுக்குள்ள இருக்கிற மக்கள் வந்து சேஃப்டி ரீசன் காரணமா எவாக்குவேட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து லண்டன் ஹீத்ரூ ஏர்போர்ட்ல வந்து ஏற்பட்டிருக்கு.